பச்சடி ரெசிபி, அதாவது வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்வது என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி மேல் தோலை நல்ல பீலர் வச்சு கம்ப்ளீட்டா அந்த மேல் தோலை எடுத்துருங்க. ரொம்ப வித்தல் இல்லாம இந்த மாதிரி பிஞ்சா இருந்தது வச்சுங்களேன், அவ்வளோ சீட்ஸ் எல்லாம் தெரியாது. இது பாத்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் தெரியல. ஆனா இதே அடிபாகத்துல பாருங்க, இந்த இதுல சீட்ஸ் தெரியுது இல்லையா? இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் நீங்க லைட்டா அப்படி தட்டி விட்டாலே எடுத்துடணும். அது மாதிரி இதெல்லாம் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த பீசஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், ஏன்னா அவ்வளோ தெரியல சீட்ஸ். இப்போ இதுல ரொம்ப மித்தலான மாதிரி இருக்கிறதுனால இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். இப்போ இதுல இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு பாத்தீங்களா? சும்மா இப்படி கத்தியால இப்படி பண்ணால விழுந்துடும். நல்லா மித்தலா இருந்தா அது போய் நல்லா இருக்காதுல்ல, சீட்ஸ் எல்லாம் எடுக்கணும். இப்போ இதுல எடுக்கல, ஏன்னா இது ரொம்ப பிஞ்சா இருக்கு. இது பிஞ்சா இருக்கிறதுனால இதுல எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி எடுத்துங்க. இதை இப்போ நம்ம என்ன போறோம், மிக்சி ஜார்ல போட போறோம். மிக்சி ஜார்ல போட்டாச்சு துண்டு பண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. 2 ஜீரகம் போட்டுங்க, சும்மா வாசனைக்காக. அது நைஸெல்லாம் அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 1 2 3 4 மாதிரி அந்த மாதிரி அரைச்சா போறோம். இது ரெடி ஆயிடுத்து. இப்போ இது என்ன பண்ணா, ஒரு சின்ன ஸ்பூன்ல சின்ன கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. தயிர் போடணும். தயிர் ஒரு இந்த மாதிரி கரண்டியில ஒரு 3 கரண்டி 4 கரண்டி நல்ல தயிர் போட்டுக்கலாம். கெட்டி தயிரா இருக்கணும். இது ரெண்டையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா இதே மாதிரி வேறொரு பாத்திரம் மாற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு கடுகு பெருங்காயம் ரெண்டும் போட்டு, பெருங்காயம் போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். தேவையான போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. நான் அப்படி யூஸ் பண்ணிக்க போறேன். நீங்க வேணா கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம், கொஞ்சமா பெருங்காய போட்டு. நன்றி, வணக்கம். இப்போ ரெடி ஆயிட்டு அருமையான வெள்ளரிக்காய் அல்லது வெள்ளரி பிஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் பச்சடி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.